வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறை சூரியன் எஃப்எம் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு எத குறித்து பார்க்க போறோம்னா, ஆ அ வாகனங்கள் வந்து எப்படி கிளைம் வாங்குறது, இன்சூரன்ஸ் கிளைம் வாங்குறது, ஆக்சிடென்ட் இருந்தா எப்படி கிளைம் வாங்குறது, அத பத்தின முன்னெச்சரிக்கைகள் மற்றும் அத பற்றிய விதிமுறைகள் தான் பார்க்க போறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, வாகனம் இருந்தாலும் சரி, 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, அது லைட் வெஹிக்கிளா மோட்டாரா இருந்தாலும் சரி, ஹெவி வெஹிக்கிள் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இருக்கணும். டாக்ஸ் பே பண்ணணும். பர்மிட் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும், ஆர்சி புக் இருக்கணும். இதெல்லாம் கம்பல்சரி. இப்பலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் கூட அ வீட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்லயே வந்துருது. அதனால வந்துட்டு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு பிரைவேட்ல நீங்க எடுக்கலாம். இல்ல தனியார்ல எடுக்கலாம். இன்சூரன்ஸ் வந்து தனியா எடுத்துப்பீங்க. அதுக்கு எல்லாமே வந்து கிளைம் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாகனம் வந்து விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா, அதுக்கு வந்து நீங்க 48 மணி நேரத்துக்குள்ள சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் தெரிவிக்கணும். தகவல் தெரிவிக்கும்போது அவங்க வந்துட்டு சர்வேயர் அனுப்பிச்சு, இன்சூரன்ஸ் இது ஆக்சிடென்ட் நடந்த இடத்த வந்துட்டு இன்சூரன்ஸ் சர்வேயர் வந்து ஸ்பாட் சர்வே பண்ணுவாரு. ஸ்பாட் சர்வே பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் குடுப்பாரு. அவர் குடுக்குற ரிப்போர்ட்ட அடிப்படையா கொண்டு தான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் குடுப்பாங்க. அதில என்னென்ன பார்ப்பாங்கன்னா, அவங்க பர்மிட் லைவ்ல இருக்கா? டாக்ஸ் லைவ்ல இருக்கா? இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா? டிரைவிங் லைசென்ஸ் லைவ்ல இருக்கா? பொல்யூஷன் சர்டிஃபிகேட் லைவ்ல இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம்க்கு பரிந்துரைப்பாங்க. அதனால அதெல்லாமே வந்து டிரைவிங் லைசென்ஸ்லேருந்து, ஆர்சி புக்லேருந்து எல்லாமே லைவ்ல இருக்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாமே கூட லைவ்ல இருக்கணும். அதெல்லாமே வந்து நீங்க கரெக்ட்டா லைவ்ல எடுத்துக்கோங்க. அ க மறந்துறாதீங்க. எதனா ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா 48 மணி நேரத்துக்குள்ள சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க வந்து தகவல் தெரிவிச்சிடணும். அது மட்டும் இல்ல ஆர்சி புக்ல எதனா பெயர் மாற்றம் செய்யணும்னா, ஆர்சி புக் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குனீங்கன்னா, 14 நாளுக்குள்ள வந்துட்டு நீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு அ பெயர் மாற்றம் பண்றதுக்கு விண்ணப்பிச்சிடணும். இது இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ஒரு சின்ன அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.